பேதுரு 4 அதிகாரம் 7 ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். இந்த வசனத்தில் ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன எச்சரிப்பு? தெளிந்த புத்தியுள்ளாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஜாக்கிரதை உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். எதற்கு? ஜெபம் பண்ணுவதற்கு. இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, ஜெபம் என்பது ஏதோ நமது தேவைகளுக்காக, நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக தேவனிடத்தில் கேட்பது என்று. இதுதான் நம்முடைய முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கவே கூடாது. காரணம், இது ஒரு பக்தி செயலாக மாறிவிடும். ஜெபம் என்பது என்ன? நாம் தேவனிடம் பேசுகிறோம், தேவன் அவற்றை கேட்கிறார். அதே போல் தேவன் உணர்த்துவதையும் கேட்கிறோம். இந்த நம்பிக்கை தான் நமக்கு இருக்க வேண்டும். அதாவது ஜெப நேரத்தில் நாம் தேவனோடு உறவு கொள்கிறோம். ஜெப நேரங்கள் என்பது தான் தேவனுடைய பிரசன்னத்தை இருதயத்தில் அனுபவிக்கிற ஒரு நேரம். அதனால் ஒரு புது பலனை நாம் பெற்றுக்கொள்கிற நேரமாகவும் மாறுகிறது. ஜெபம்தான் நமக்கு வெற்றியை கொண்டு வரும். ஆகவே நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜெபம் என்பதை நம்முடைய தேவைகளுக்காக நாம் செய்யவே கூடாது. தேவனோடு கூட இருக்கிற உறவிலே நாம் ஜெபிக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.